அதாவது 14 நாட்கள்ல 118 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குன்னு தான் சொல்றாங்க. பொதுவா படம் தொடக்கத்துல ஹீரோவோட என்ட்ரி அப்படிங்கறது தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல ஒரு வித்தியாசமா சரி அப்படி கடுமையான தவத்துல முக்தி அடைகிற ஹிரண்யகசிபு இந்த பூ உலகிற்கு நன்மை விளைவிக்க போறாரா? உடனே ஹிரண்யகசிபுக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறாரு. அதாவது சாகா வரம் கொடுக்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷ்ணு பக்தர்களையும் அடிமையா கொண்டு வராரு. விஷ்ணு புராணா, பகவத் புராணா என எல்லாத்தையும் தழுவி எடுக்கப்பட்ட படமா தான் இது இருக்கு. என்னடா ஒரே புராணம் புராணம் அப்படின்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் இது பத்தி எந்தவித ஐடியாவும் இல்லாம தான் படத்துக்கு போனேன். FTFS டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகா அவதார் நரசிம்மா படத்தோட ரிவ்யூ தான். மகா அவதார் நரசிம்மா தெலுங்குல 3Dல வெளியான இந்த படமானது 5 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 5 மொழிகள்லயுமே இந்த படம் பெரிய அளவுல வரவேற்பு பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா இந்த படத்துக்கு IMDbல 9.4 ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. 2 மணி நேரம் 11 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த திரைப்படமானது ஆக்ஷன் மித்தலாஜிக்கல் டிராமா அந்த ஜானர்ல தான் இந்த படம் வருது. ஹாம்ப்ளே பிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அஸ்வின் குமார் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. குறிப்பா இந்த படத்தை இயக்குறதுக்கு, இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு 5 வருட காலம் பிடிச்சதா ப்ரொடக்ஷன் கம்பெனி தெரிவிச்சிருக்காங்க. இந்த 5 வருட உழைப்பு அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா 40 கோடி ரூபாய்க்கு தயாரிக்கப்பட்ட இந்த படமானது 118 கோடி ரூபாய், அதாவது 14 நாட்கள்ல 118 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குன்னு தான் சொல்றாங்க. இந்த படமானது நம்மளுடைய புராண கதைகளை மையப்படுத்தி எடுத்ததுனால மக்கள் மத்தியில இத பெரிய அளவுல எதிர்பார்ப்பு நிலவச்சுன்னு தான் சொல்லணும். அதுலயும் பக்தர் பிரகலாதாவோட புராணத்தை தான் மையமா வச்சு இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. என்னடா ஒரே புராணம் புராணம் அப்படின்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் இது பத்தி எந்தவித ஐடியாவும் இல்லாம தான் படத்துக்கு போனேன். ஆனா இந்த வரலாற்றை தெரிஞ்சு படம் பார்க்க போனவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். 3D அனிமேட்டட் மூவி அப்படிங்கிறது வெளிநாட்டு படங்கள் மட்டும்தான் நம்ம பார்த்து பழகி இருக்கோம். இந்தியாவுல அதுவும் இந்திய புராணங்களை மையப்படுத்தி 3D அனிமேட்டட் மூவில வந்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா தான் இருந்துச்சு. அந்த வகையில இந்த படத்தை போய் பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். காரணம், டெக்னாலஜி வைஸ் நாம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம், நாம இன்னும் நிறைய படங்களை இது போல உருவாக்க முடியும் அப்படின்னு பல டைரக்டர்ஸ்களுக்கு இது உத்வேகம் கொடுத்திருக்குன்னு தான் நான் நம்புறேன். பிரம்மாண்டம் அப்படின்னாலே தெலுங்கு இண்டஸ்ட்ரி நம்ம எல்லாரை முடியும் ஒரு படி மேலதான் இருப்பாங்க. அந்த வகையில தெலுங்குல இருந்து வந்த இந்த படமானது எல்லா மொழிகளிலையுமே டப்பிங்ல இருந்து, மியூசிக்ல இருந்து, டயலாக்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பா அந்தந்த மொழிக்கு ஏற்ப பண்ணிருக்காங்க. பொதுவா படம் தொடக்கத்துல ஹீரோவோட என்ட்ரி அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல ஒரு வித்தியாசமா வில்லனோட என்ட்ரி, வில்லன்களோட என்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு படம் தொடக்கத்திலேயே ஹிரண்யகசிபு மற்றும் ஹிரண்யாக்ஷா அப்படின்னு 2 பேரு பிறக்கிறாங்க. மிக கொடிய அசுரர்களா உருவாகிறாங்க. அதுலயும் ஹிரண்யகசிபு அப்படின்றவரு தயவு தாட்சணையே பார்க்காத ஒரு கொடிய அரக்கனா உருவெடுக்கிறாரு. அந்த கொடிய அரக்கனா உருவாகிறதுக்கு அவரு பல மணி நேரங்கள் தவம் இருந்து அந்த முக்திய அடைகிறாரு. இவருடைய தவத்தை பார்த்து பிரம்மாவே இறங்கி வந்து, என்னடா இப்படி தவம் பண்ற, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த சாகா வரத்தை பெற்ற ஹிரண்யகசிபு உடனே பூ உலகிற்கு திரும்பி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷ்ணு பக்தர்களையும் அடிமையா கொண்டு வராரு. தன்னை யாராலையும் எந்த ஆயுதங்களாலையும் கொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு வரம் கொடுங்க, அது மட்டும் இல்லாம இந்த உலகிற்கே நான் தான் கடவுளா இருக்கணும், என்னதான் எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வரத்தை கேட்டுறாரு. இத சற்றும் மறுக்காத பிரம்மா உடனே ஹிரண்யகசிபுக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறாரு. அதாவது சாகா வரம் கொடுக்கிறாரு.
விஷ்ணுவை வழிபடக்கூடிய எல்லாரையும் தன்னுடைய வசத்துக்கு திருப்புறாரு. யாராலும் அசைக்க முடியாத ஒரு வரத்தை பெற்ற ஹிரண்யகசிபு பூ உலகிற்கு திரும்புறாரு. வந்து அவர் முதல் வேலையா பூமாதேவிய தன்னுடைய சகோதரனான ஹிரண்யாக்ஷா கிட்ட சொல்லி கடத்தி கொண்டு போய் கடலுக்கு அடியில கொண்டு போய் மறைச்சு வைக்க சொல்றாரு. ஹிரண்யாக்ஷாவும் அவங்க அண்ணன் சொல்ற பேச்சை கேட்டு பூமாதேவிய கடத்தி கொண்டு போய் கடலுக்கு அடியில வச்சிடுறாரு. இதனால பூமியில உள்ள இலை தலை தாவரங்கள் எல்லாம் வற்றி பெரும் இருள்ல பூ உலகு முழுகுது. இதற்கு நடுவுல பூமாதேவியுடைய அடறல் சத்தம் கேட்டு விஷ்ணு ஒரு புதிய அவதாரத்துல தோன்றி ஹிரண்யகசிபுவோடைய சகோதரனான ஹிரண்யகசிபு அங்கேயே வதம் பண்ணி கொண்டுறாரு விஷ்ணு. தன்னுடைய சகோதரன் கொல்லப்பட்டார் அப்படின்றத அறிஞ்ச ஹிரண்யகசிபு விஷ்ணு மேல கடுமையா கோவப்படுறாரு. அந்த கோபத்தின் வெளிப்பாடா எல்லாரையும் கொடுமைப்படுத்துறாரு. இப்படி ஒரு பக்கம் கொடுமைகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹிரண்யகசிபுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகன் தான் தன்னுடைய எதிர்காலமா கற்பனையில இருக்கிறாரு ஹிரண்யகசிபு. ஆனா இதற்கு நேர் எதிர்மாறா அவருக்கு பிறக்கிற மகன் பிரகலாதன் விஷ்ணுவை பத்தி துதிப்பாடி விஷ்ணுவுடைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய ஊர்ல பரப்ப முயற்சிக்கிறாரு. இதனால கடும் கோபம் அடைகிற தன்னுடைய தந்தையான ஹிரண்யகசிபு தன்னுடைய மகனையே கொல்ல முற்படுறாரு. இதற்கு பிறகு கதை எப்படி நகருது, அவர் தன்னுடைய மகனை எப்படி கொல்ல முயற்சிக்கிறாரு, எத்தனை முறை கொல்ல அட்டம் பண்றாரு, அதன் பிறகு பிரகலாதனுக்கு விஷ்ணு தரிசனம் எப்படி கிடைக்குது, எப்படி பிரகலாதனை விஷ்ணு ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த கதை. இப்போ நான் குறிப்பிட்ட இந்த படத்தோட கதைய புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைக்கு கூட ரொம்ப எளிமையா புரியும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா அனிமேஷன் பண்ணிருக்காங்க. சரி, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்கிற விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் அப்படிங்கிறது டாப் ஆஃப் த வேர்ல்ட் தான் சொல்லணும். தமாஷா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இல்லைன்னு தான் சொல்லணும். அதுலயும் இந்த அனிமேஷன் மூவி ஒரு 3D எஃபெக்டோட உருவாக்கப்பட்டது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாம் சியஸ் தான். படத்துல வர சில காட்சிகள்லாம் நம்ம நிஜமாவே மகாவிஷ்ணுவை நேர்ல பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த சிஜிக்கு ஏற்றது மாதிரியான மியூசிக். குறிப்பா பிரகலாதனுக்கு மகாவிஷ்ணு தோன்றும் காட்சி அப்படிங்கிறது உடம்பு ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மியூசிக் அந்த இடத்துல ரொம்ப அழகா பிளே பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல யூஸ் பண்ண மியூசிக் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க செகண்ட் ஹாஃப்ல இந்த படத்தோட கதையில கொஞ்சம் தொய்வு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பிரகலாதனை தன்னுடைய தந்தை ஹிரண்யகசிபு பல்வேறு முயற்சிகள்ல கொலை செய்ய முற்படுறாரு. அப்படி கொலை செய்ய ஏற்படும் போது ஏற்படக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குல்ல, அதுல அங்கங்க கொஞ்சம் தொய்வு இருந்துச்சு. அந்த தொய்வை கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்துக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்றது கொடுக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. அது மட்டும் இந்த படத்துல கொஞ்சம் குறைச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே ஃபாஸ்டா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் தொய்வா இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். முழுக்க முழுக்க வரலாற்று புராணங்களை மையமா வச்சு இந்த படம் உருவாக்கப்பட்டாலும் அதை நாம இன்றைக்கு காலகட்டத்துல பார்ப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் பிற்போக்கு சிந்தனைகள் இருந்தாலும் கூட இத ஒரு படமா இத ஒரு என்டர்டைன்மெண்டா பார்த்து கடந்து போயிட்டோம் அப்படின்னாக்க இது நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு தான் சொல்லலாம். சரிங்க, மகாவதார் நரசிம்மா படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.